நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். மோட்டார் சைக்கிள்கள் உட்பட புதிதாக பதிவு செய்யப்பட்ட 2.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாகனங்களுக்கு இன்னும் இலக்கு தகடுகள் வழங்கப்படவில்லை என மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நீண்ட காலமாக இலக்கு தகடுகளை வழங்கி வந்த நிறுவனத்துடனான ஒப்பந்தம் ஏப்ரல் 30, 2024 அன்று முடிவடைந்ததை அடுத்து பொருத்தமான சேவை வழங்குனர் இல்லாததால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் அடுத்து வரும் 3 மாதங்களுக்குள் வாகனங்களுக்கான இலக்கு தகடுகளை வழங்க முடியும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. அமைச்சரவை ஒப்புதலுடன் ஒரு புதிய வழங்குனர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கான ஒப்பந்தம் கடந்த வாரம் கையெழுத்திடப்பட்டுள்ளதால் மார்ச் மாதத்துக்குள் இலக்கு தகடுகளை வழங்க முடியும் எனவும் கூறப்பட்டுள்ளது. உலக வங்கி குழுமத்தின் அங்கத்துவ அமைப்பான சர்வதேச நிதி நிறுவனம் இலங்கையின் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு $166 மில்லியன் பெறுமதியான உயர்மட்ட முதலீட்டு திட்டத்தை அறிவித்துள்ளது. இலங்கை வணிகங்களுக்கு ஆதரவளிப்பதற்கும் நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மையிலிருந்து நிலையான வளர்ச்சியை நோக்கிய மாற்றத்தை விரைவுபடுத்துவதற்காகவும் குறித்த முதலீட்டு திட்டத்தை நேற்று அறிவித்துள்ளது. இந்நிலையில் இது இலங்கையின் தனியார் துறைக்கான தனது நீண்டகால அர்ப்பணிப்பை மேலும் உறுதிப்படுத்துவதாக சர்வதேச நிதி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இலங்கை பொருளாதாரத்தின் இத்தகைய முக்கிய துறைகளை குறிவைப்பதன் மூலம் உள்ளடக்கிய வளர்ச்சியை தூண்டுவதற்கும் பின்தங்கிய குழுக்களுக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் இந்த நிதி உதவி எதிர்பார்க்கப்படுகிறது. சுகாதார அமைச்சினால் இணக்கம் காணப்பட்ட தீர்வுகளை நடைமுறைப்படுத்த தவறியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று முதல் நாடு தழுவிய ரீதியில் உள்ள வைத்தியசாலைகளில் அரசு வைத்தியர்கள் தொடர்ச்சியான தொழிற்சங்க போராட்டத்தை ஆரம்பிக்க உள்ளனர். அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் இதனை நேற்று பிற்பகல் அறிவித்துள்ளது. உந்துருளியில் பயணித்த கத்தோலிக்க அருத்தந்தை ஒருவரை தாக்கியதாக கூறப்படும் கம்பகா பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவின் போக்குவரத்து கண்காணிப்பு பிரிவைச் சேர்ந்த 2 காவல்துறை அதிகாரிகள் நேற்று காலை கைது செய்யப்பட்டதாக கம்பகா தலைமையக காவல்துறை தெரிவித்துள்ளது. மேலும் 3 காவல்துறை சார்ஜன்கள் மற்றும் 3 கான்ஸ்டபிள்களும் சம்பவ தொடர்பில் கைது செய்யப்பட்டனர். கத்தோலிக்க பிரிவின் கட்டுப்பாட்டில் உள்ள கொட்டத்தனியாவில் உள்ள ஒரு பண்ணையில் உதவி தோட்ட நிர்வாகியாக பணிபுரியும் அருத்தத்தை திம்பிட்டிகொட தேவாலயத்தில் வழிபாட்டை நடத்திவிட்டு திரும்பும் போதே தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சம்பவத்தின் போது குறித்த அருத்தந்தையை உந்துர்லி போக்குவரத்து பிரிவைச் சேர்ந்த 2 காவல்துறை அதிகாரிகள் கடுமையாக தாக்கியுள்ளனர். பின்னர் அவர் நீர்கொழும்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேல் மற்றும் சபரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். ஏறாவூரில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த ஆம்புலன்ஸ் வண்டியொன்று ஹபரணி பகுதியில் விபத்துக்குள்ளானதில் ஏறாவூர் நகரசபை உறுப்பினர் மற்றும் கூட்டுறவு சங்க தலைவர் உட்பட 4 பலத்த காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏறாவூர் பலநோக்கு கூட்டுறவு சங்க வைத்தியசாலைக்கு சொந்தமான குறித்த ஆம்புலன்ஸ் வண்டி நேற்று அதிகாலை தம்புள்ளை ஹபரணி வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்த விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் ஆம்புலன்ஸில் பயணித்த 4 காயமடைந்துள்ளனர். இவர்களில் சிலரது நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சிறைச்சாலை அதிகாரிகளை இடமாற்றம் செய்வதற்கான பெயர் பட்டியல் தயாரிக்கப்பட்டு வருவதாக நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்கார கூறினார். எதிர்வரும் நாட்களில் அதிகமான அதிகாரிகள் இடமாற்றப்படுவர் எனவும் அவர் குறிப்பிட்டார். கொழும்பு, வெலிக்கடை, பூசா உள்ளிட்ட பல சிறைச்சாலைகளில் நீண்ட காலமாக நடந்த பல்வேறு முறைகேடுகள் குறித்து கவனம் செலுத்தி வந்த நிலையில் இத்திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. சில சிறை காவலர்கள், கைதிகள் மற்றும் பல்வேறு சந்தேக நபர்களுடன் நெருக்கமாக உறவை பேணிய நிலையில் சட்டவிரோத மோசடியில் ஈடுபட்டுள்ளனர் என்ற தகவல் கிடைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டுத்துறை பிரதி அமைச்சர் சதுரங்க அபிசிங்க தன்னை போல ஆள்மாறாட்டம் செய்து பொதுமக்களிடம் பணம் கோரும் மோசடி நபர் குறித்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள பொது பதிவில் தன்னை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக பொய்யாக கூறி நிதியுதவி மற்றும் தனிப்பட்ட தகவல்களை பெறுவது குறித்து முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கெண்டியா பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட அரை ஏக்கர் பகுதியில் அமைந்துள்ள உப்பளத்து வீதியில் நேற்று செங்கலேற்றி வந்த உளவு இயந்திரம் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. வீதியில் காணப்பட்ட பாரிய பள்ளம் ஒன்றினுள் உளவு இயந்திரத்தின் பெட்டி சடுதியாக வீழ்ந்தமையே இந்த விபத்துக்கு காரணமாகும். கட்டுமான பணிகளுக்காக செங்கற்களை ஏற்றி வந்த குறித்த உளவு இயந்திரம் உப்பளத்து வீதியூடாக பயணித்த போது அங்கு புனரமைக்கப்படாமல் இருந்த பள்ளத்தில் சிக்கியது. இதனால் உளவு இயந்திரத்தின் பெட்டி ஒரு பக்கமாக சரிந்து விபத்துக்குள்ளானது. 70 ரூபாய் பெறுமதியான குடிநீர் போத்தலை 100 ரூபாய்க்கு விற்பனை செய்த குற்றத்திற்காக கொழும்பில் உள்ள பிரபல வர்த்தக நிலைய உரிமையாளர் ஒருவருக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து கொழும்பு மேலதிக நீதவான் HDDJ பிரேமரத்ன உத்தரவிட்டார். நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைமை அலுவலக விசாரணை பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். யாழ்ப்பாணம் வடமராட்சி பருத்தித்துறை பகுதியில் சட்டவிரோத மண் ஏற்றிக் கொண்டு சென்ற டிப்பர் வாகனம் ஒன்றினையும் மேலும் ஒரு வெறுமையாக சென்ற டிப்பர் வாகனத்தையும் நேற்றிரவு சிறப்பு அதிரடிப்படையினர் கைப்பற்றியதுடன் 2 டிப்பர்களின் சாரதிகளையும் கைது செய்து பருத்தித்துறை காவல் நிலையத்தில் உரிய சட்ட நடவடிக்கைக்காக ஒப்படைத்தனர். 10 வருடங்களுக்கு மேலாக வடமராட்சி கிழக்கு மாமுனி செம்பியன் பெற்று மற்றும் பகுதிகளில் சட்டவிரோத மண்ணகழ்ந்த டிப்பர் வாகனத்தில் கொண்டு சென்று விற்பனையில் ஈடுபட்டு வந்த நபரது டிப்பர் வாகனமே சிறப்பு அதிரடிப்படையினரால் கைப்பற்றப்பட்டு பருத்தித்துறை காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மண்சரிவு அபாயம் காரணமாக கடந்த 2 மாதங்களாக மூடப்பட்டிருந்த நாவலப்பட்டி அனுருத்த குமார ஆரம்ப பாடசாலையை மீளவும் திறப்பதற்கு பரிந்துரை வழங்கப்பட்டுள்ளது. தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் நேற்று அதற்கான பரிந்துரையை வழங்கியுள்ளது. கடந்த நவம்பர் 27ஆம் தேதி இலங்கையில் ஏற்பட்ட டித்வா புயலின் தாக்கத்தால் இப்பாடசாலைக்கு மேலே அமைந்துள்ள ஸ்ரீ கவீஸ்வர வேலுவனாராம விகாரையின் பாதுகாப்பு மதில் மண்சரிவுக்கு உள்ளானது. இதன் காரணமாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் பரிந்துரையின் பேரில் சுமார் 2 மாத காலமாக பாடசாலை மூடப்பட்டிருந்தது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிரந்தி ராஜபக்சவின் பெயரில் வாங்கப்பட்டதாக கூறப்படும் கொழும்பு 5 டொரிங்டன் வீதியில் அமைந்துள்ள சுமார் 40 கோடி பெறுமதியான வீடொன்று தொடர்பில் லஞ்சம் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. சிவில் சமூக ஆர்வலர் ஒருவர் தாக்கல் செய்த இந்த முறைப்பாடு தொடர்பில் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு ஏற்கனவே விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. முறைப்பாடு தொடர்பான உண்மைகளை சரிபார்க்க முறைப்பாட்டாளர்களிடமிருந்து மேலும் வாக்குமூலங்களை ஆணைக்குழு பதிவு செய்துள்ளது. விசாரணைகளின் அடுத்த கட்டமாக சிரந்தி ராஜபக்சவிடமிருந்து வாக்குமூலம் பெறப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மஹிந்த ராஜபக்ச 2001ஆம் ஆண்டு முதல் ஜனாதிபதி பதவியேற்கும் வரை இந்த வீட்டில் தனது குடும்பத்தினருடன் வசித்து வந்ததாக முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அவர் ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு குறித்த வீடு சிரந்தி ராஜபக்சவின் பெயரில் வாங்கப்பட்டதாக முறைப்பாட்டில் கூறப்பட்டுள்ளது. கொள்ளுப்பட்டியில் உள்ள RAD மெல் மாவட்டத்தில் நேற்று காலை துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. அதிகாலை 2:35 மணியளவில் நடந்த இந்த துப்பாக்கிச் சூட்டில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என குறிப்பிட்டுள்ளனர். கண்டி பேராதனை அகுணாவள பகுதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் முச்சக்கரவண்டி சாரதி ஒருவர் உயிரிழந்துள்ளார். இவ்விபத்து சம்பவம் நேற்று முற்பகல் இடம்பெற்றுள்ளது. முச்சக்கர வண்டியில் எரிபொருள் தீர்ந்ததால் வீதியோரத்தை நிறுத்திவிட்டு எரிபொருளை நிரப்பிக் கொண்டிருந்த சாரதி மீது டிபெண்டர் வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் முச்சக்கர வண்டி சாரதி தூக்கி வீசப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திலே உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. விபத்தில் முச்சக்கர வண்டியும் பலத்த சேதத்துக்குள்ளானது. டிபெண்டர் வாகன சாரதியின் கவனையினமே சாரதியத்தாலும் அதிவேகத்தாலுமே விபத்து இடம்பெற்றதாக மக்கள் சுட்டிக்காட்டினர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.